ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ரயில் கோல் சேனல். ஆர்ஆர்பி செக்ஷன் கண்ட்ரோலர் எக்ஸாம். இந்த எக்ஸாம் ஃபார் த வெரி ஃபஸ்ட் டைம் நடக்குது. ஸோ இதுக்கான சிலபஸ் எப்படி கவர் பண்ணுறது, எக்ஸாமில் கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதை பற்றி ஃபுல்லாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செக்ஷன் கண்ட்ரோலரோட சிலபஸ் அண்ட் டாப்பிக்லாம் எப்படி கவர் பண்ணுறது, என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் மெயினாக தெரிஞ்சிருக்கணும். மேக்ஸிமம் எக்ஸாம் ரயில்வே பொறுத்தளவு 2 ஸ்டேஜ் சிபிடி இருக்கும். ஆனால் நம்ம செக்ஷன் கண்ட்ரோலரில் சிங்கிள் ஸ்டேஜ் சிபிடி தான். எவ்வளோ வேக்கன்சி ஓவராலாக கொடுத்துருக்காங்களோ அதில் இன்ட்டு 8 டைம்ஸ் அவங்கள மட்டும்தான் செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் சிபிஐடிக்கு அனுப்புவாங்க. சிபிஐடின்னு வேறு ஒன்றும் இல்லை, சைக்காலஜிக்கு ப்ரிஃபர் பண்ணி அதுக்கு அனுப்ப போகிறாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி செக்ஷன் கண்ட்ரோலர் எக்ஸாம் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் ரயில்வேல செக்ஷன் கண்ட்ரோலருக்கு மட்டுமே எக்ஸாம் வைக்கக்கூடியது. இதுக்கு நமக்கு சிலபஸ் கொடுத்துருக்கதும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ், ஜிகே, சயின்ஸ் இந்த மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாமே மேக்ஸ் ரீசனிங் சம்மந்தப்பட்டது தான். அதை எப்படிலாம் கவர் பண்ணுறது, அடுத்து இந்த பேட்டர்ன் எப்படி கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் எவ்வளோ மார்க்ஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்க, எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். நம்மளுக்கு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சிபிடி எக்ஸாமோட எக்ஸாம் டூரேஷன் பார்த்தீங்கன்னா 120 மினிட்ஸ் 100 கொஸ்டின். இந்த குரூப் டி, என்டிபிசி எல்லாமே ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எப்படி இருக்கும், 90 மினிட்ஸில் நம்ம 100 கொஸ்டின் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே 120 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க, 100 கொஸ்டின் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது. எல்லாமே மேக்ஸ் ரீசனிங்காக இருக்குது. ஸோ அவங்க கண்டிப்பாக கொஞ்சம் மாடரேட்டாக கால்குலேட்டிவாக வைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. சேம் 1/3 நெகட்டிவ் மார்க் தான். நார்மலைசேஷன் கண்டிப்பாக இருக்கும். மல்டிபிள் ஷிஃப்ட் ஆஃப் எக்ஸாம் நடந்தாலே கண்டிப்பாக நார்மலைசேஷன் ஒன்று வச்சுருப்பாங்க. அதை தான் இதில் சொல்ல வராங்க. அடுத்து ஒவ்வொன்றுக்கும் சப்ஜெக்ட் வைஸ் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க அப்படின்றத பார்ப்போம். இதில் செக்ஷன் வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க. அனலிட்டிக்கல் அண்டு மேத்தமெட்டிக்கல் கேப்பபிலிட்டியில் 60 மார்க். இதுதான் பார்த்திங்கன்னா அதிகமான வெயிட்டேஜ் எடுத்துக்கிறது. லாஜிக்கல் கேப்பபிலிட்டி 20, மென்டல் ரீசனிங் 20. இது ரெண்டுமே ஈக்குவலாக தான் மார்க் ஷேர் பண்ணியிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்க வேண்டியது இந்த அனலிட்டிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் கேப்பபிலிட்டி தான் கொடுத்தாகணும். ஏன்னா இதுதான் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குது. டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 100, ஏற்கனவே 120 மினிட்ஸ் டியூரேஷன் நம்ம பார்த்துருந்தோம். அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்க அந்த அனலிட்டிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் கேப்பபிலிட்டியில் என்னென்ன டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். மேத்தமெட்டிக்ஸில் நம்பர் சிஸ்டம், ரேஷியோ ப்ரொபோர்ஷன், ஆவரேஜ், பர்சன்டேஜ், ப்ராஃபிட் லாஸ், டிஸ்கவுண்ட்டு, டைம், ஸ்பீடு, டிஸ்டன்ஸ், பவர் அண்ட் ஒர்க், அல்ஜீப்ரா, லீனியர் ஈக்குவேஷன், ஜாமெட்ரி, ஏரியா அண்ட் வால்யூம், ப்ராபபிலிட்டி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், போத் ஒன்லி பேசிக் லெவல். இது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒன்லி பேசிக் லெவல் தான் சிலபஸ்லேயே கொடுத்துருக்காங்க. இதில் பவர் அண்ட் ஒர்க்குன்னு பார்த்து யாரும் பயந்துட வேண்டாம். இது வேறு ஒன்றுமே இல்லை. டைம் அண்ட் ஒர்க் நம்மளுக்கு கான்செப்ட் படிச்சிருப்போம்ல. டைம் அண்ட் ஒர்க்கில் வேஜஸ், எஃபிஷியன்சி இதை வச்சு வரக்கூடிய ப்ராப்ளம்ஸை தான் இவங்க பவர் அண்ட் ஒர்க்குன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டியது என்னெல்லாம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ப்ராபபிலிட்டியை பொறுத்தளவு நம்மளுக்கு ஃபார்முலா மாதிரி ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சிருக்கணும்னா, ப்ராபபிலிட்டினாலே நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் ஈவெண்ட்ஸ் divided by total possible outcomes. இதுதான் ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்கிறது. இப்போ காயினை நம்ம டாஸ் பண்ணுறோம் அப்படின்னா 2ல் எதுனாலும் விழலாம் அப்படின்றது கீழே மொத்த எண்ணிக்கை எத்தனை, 2 சான்ஸ் இருக்குது. இப்போ மேலே விழுகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத மேலே போடுவோம். அந்த விஷயங்கள் நம்ம ப்ராபபிலிட்டியை பொறுத்தளவு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும். இதில் என்ன மாதிரி விஷயங்கள், நான் இப்போ சொன்ன காயின்ஸ் வச்சு வரக்கூடிய சம்ஸ், அப்புறம் கார்ட்ஸ், நெக்ஸ்ட்டு டைஸ், இந்த கான்செப்ட்டு. அப்புறம் நம்பர்ஸ்லேயுமே ப்ரைம் நம்பர், ஈவன் நம்பர், ஆன் நம்பர், காம்போசிட் நம்பர்ஸ், இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாமே வர்றதுக்கான சான்சஸ் எவ்வளோ, மொத்த ப்ராபபிலிட்டி அண்ட் பாசிபிலிட்டியில் எவ்வளோ வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்ற விஷயங்களில் இவங்க கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம படித்தது போக நம்மளுக்கு பாசிபிள் அவுட்கம்ஸ்க்கு P of A plus B இந்த ஃபார்முலா ப்ளஸ் ஈக்குவல் டு P of A plus P of B, அதாவது ப்ராபபிலிட்டி இன் டேர்ம்ஸ் ஆஃப் 2 கண்டிஷன் சேர்த்து வர்றப்ப இந்த ஃபார்முலா. அப்புறம் பாசிபிள் அவுட்கம்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஃபார்முலா P of A dash, அதாவது நாட் A அப்படின்னா 1 மைனஸ் பாசிபிள் அவுட்கம் ஆஃப் A. இந்த ஃபார்முலா இதெல்லாம் நம்ம ஸ்கூல் படிக்கிறப்போ நம்ம படித்தது. சேம் அதை தான் அவங்களும் சொல்ல வராங்க. பேசிக் லெவல் ஆஃப் ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இப்போ நம்ம ப்ராபபிலிட்டியில் சம்மந்தப்பட்டதில் எதெல்லாம் கவர் பண்ண வேண்டியது முக்கியமாக உள்ளது, எது பேசிக் லெவல்ன்றதை நான் சொல்லிட்டேன். இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தயாராகிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்ப்போம்.
ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்தளவு நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிய வேண்டிய விஷயங்கள் என்னென்னா மீன், மீடியன், மோடு. இது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக எப்படி கண்டுபிடிப்பாங்க, இதுக்கான வேரியேஷன் என்னன்றதால நம்ம ஏற்கனவே என்டிபிசியில் பார்த்துருப்போம். சேம் கான்செப்டை லேர்ன் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த எம்பிரிக்கல் ஃபார்முலா ஒன்று இருக்கும், மோட் ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் 2 மீன். இதுவும் தெரிஞ்சு வச்சுருக்கணும் பேசிக் லெவல்ன்றதுனால. நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அண்டு வேரியன்ஸ், இது சம்மந்தப்பட்டது. அப்புறம் இந்த டேபிள் கொடுத்து டேபிள் வேல்யூலாம் கொடுத்து அதுக்கு ஒரு லென்த்தி ஃபார்முலாவே மீன், மீடியன், மோடுக்கு கொடுத்துருப்பாங்க. அதுவுமே நம்ம இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் கவர் பண்ணியிருக்கணும். இதுதான் நம்ம வந்து ஸ்கூல் லெவல் பேசிக் லெவலில் உள்ளது நம்ம படித்தது. இதை தவிர்த்து அவங்க வெளியே கேட்குறதுக்கான சான்சஸ் இல்லை. அப்படி கேட்டாலும் 95% ஆஃப் மக்கள் விட தான் செய்ய போகிறாங்க. மீதி 5%ன்றது லக்கில் கரெக்டாக போடுறவங்கள வேணா இருப்பாங்க. எல்லாரும் படித்ததை நம்ம படிச்சிருந்தாலே கிளியர் பண்ணுறது ஈஸி. ஏதாவது ஒரு இடத்துல நம்ம லீடு வச்சிடலாம். இதெல்லாம் கவர் பண்ணி ஸ்கூல் லெவல் தான் கொடுத்துருந்தாங்க. ப்ராபபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைஸில் எப்படிலாம் கேட்க வாய்ப்பு இருக்குன்னா, சிங்கிள் டைஸ் இல்லை 2 டைஸ் உருட்டி விட்டால் நம்மளுக்கு ஃபேவரபிள் ஈவெண்ட் என்னவாலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கார்ட்ஸ்ன்னு நான் சொல்லியிருந்தேன். கார்ட்ஸில் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம், ஒரு குயின் மட்டும் எடுக்கிறதுக்கான சான்சஸ் என்ன, குயினோ, சிங்கிள் குயின், இல்லை கிங்கு, இல்லை ஓவரால் ஸ்பேர்டு கார்ட்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபேவரபிள் ஈவெண்ட் எவ்வளோ, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து நம்ம நல்லா பார்த்துட்டு போயிடணும். இதுதான் பேசிக் லெவலு. இப்போ நம்ம சொன்ன சிலபஸ் எல்லாமே மேக்ஸில் பார்த்தீங்கன்னா 2 தான் இதில் எக்ஸ்ட்ராவாக வந்திருக்குது. அதாவது நார்மலாக இப்போ எக்ஸாமில் கேட்டது போக மினிமம் நம்பர் ஆஃப் ரயில்வே எக்ஸாமில் கேட்கக்கூடிய டாபிக் தான் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் ப்ராபபிலிட்டியும் தான். இது எல்லாமே நம்ம இப்போ பார்த்த எல்லாமே இப்போ என்டிபிசி, குரூப் டி எல்லாத்தையும் வந்துட்டுருக்கு. ஸோ 2 விஷயம், ட்ரெடிஷ்னல் லெவல், அதாவது முன்னாடி இருந்தே ரயில்வேல ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடியது, அதுவும் பார்த்துட்டு அண்டு கரண்ட் ட்ரெண்டு அதுக்கான கொஸ்டின்ஸ் கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட்டில் கேட்டது, இது எல்லாமே ஒய்சிடிலையும் அண்டு நீங்கள் கொஸ்டின் பேப்பர் கலெக்ட் பண்ணதில் எடுத்து சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுவே நம்ம மேக்ஸுக்கு போதுமானது. மேத்தமெட்டிக்கல் அண்ட் அனாலிட்டிக்கல் கேப்பபிலிட்டியில் பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா மல்டி சோர்ஸ் டேட்டா அனாலிசிஸ், எக்ஸாமினேஷன், அனாலிசிஸ் அண்ட் இன்ஃபரன்ஸ் ட்ராயிங் ஃப்ரம் டெக்ஸ்ட், டேப்லார் டேட்டா, டேட்டா ரெப்ரசன்டட் கிராஃபிக்கலி, சார்ட்ஸ், கிராஃப்ஸ், ஸ்கேட்டர் பிளாட், பை சார்ட், ஸ்டாட்டிஸ்டிக்கல் கர்வ் டிஸ்ட்ரிபியூஷன், வென் டயக்ராம், டேட்டா சஃபிஷியன்சி அண்டு டேட்டா அரேஞ்ச்மெண்ட். இதில் நிறைய விஷயம் நமக்கு தெரிஞ்சதும் இருக்குது, தெரியாததும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கேட்டர் பிளாட்டில் நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம் இது வரைக்கும் சிலபஸில். ஸ்டாட்டிஸ்டிக்கல் கர்வ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். மிச்சம் எல்லாமே நம்ம ஓரளவு கேள்விப்பட்ட மாதிரி தான் இருக்கும். பார் சார்ட்டு, பை சார்ட் எல்லாமே. நீங்கள் பேங்க் எக்ஸாமில் மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் டேப்லர் காலம் மாதிரி, இல்லை சார்ட்டு, இந்த வென் டயக்ராம் எல்லாமே கொடுத்து அதில் 2டையும் கம்பேர் பண்ணி பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். இந்த புதுசாக கொடுத்துருக்க டாபிக் என்னெல்லாம்ன்றதை நான் பேசிக் மட்டும் இப்போ சொல்லிடுறேன். அதை வச்சு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பார்த்துக்கோங்க. ஸ்கேட்டர் பிளாட் அப்படின்னா என்ன, இது நிறைய பேர் டவுட்டாக இருக்கும். இது வேறு ஒன்றுமே இல்லை. டு அண்டர்ஸ்டாண்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் 2 டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ், அதுதான் ஸ்கேட்டர் பிளாட் அப்படின்னு சொல்கிறது. இது வந்து நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம். எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் போட்டு மார்க் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும்ல, அதுதான் இந்த ஸ்கேட்டர் பிளாட்டில் வருது. இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நான் காமிக்கிறேன். அது எப்படி கொண்டு வந்திருக்காங்க, என்ன மாதிரிலாம் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க, மேப்பில் மார்க்கிங் எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒன்று கொண்டு வந்திருக்கேன். இப்போ பாருங்கள், வெயிட் இன் கேஜி, நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்கத மைல்ஸ் பெர் கேஜி, இது 2டையுமே எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸில் ப்ரொஜெக்ட் பண்ணி மேப் மார்க்கிங் பண்ணுறாங்க. நம்ம ஸ்கூலில் பண்ண மாதிரி கிராஃப் மார்க் பண்ணுற மாதிரி. அப்படி பண்ணுறப்ப லீனியராக எப்படி நம்மளுக்கு வர்ற மேக்ஸிமம் பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணுவோம், அதே தான் இங்கேயும் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன ஆகுது, முதல்ல வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது, அப்படியே டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. இது நெகட்டிவ் டைப் ஆஃப் மூவ்மெண்ட் அப்படின்ற மாதிரி இதை சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நெகட்டிவ், பாசிட்டிவ், லீனியர் அப்படின்னா என்ன அப்படின்றத அடுத்து பார்ப்போம். நான் ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று கொண்டு வந்து அதில் மார்க் பண்ணுறது எப்படி பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த ஸ்கேலர் பிளாட் அசோசியேஷன் அண்ட் கார்லேஷன். இதில் நான் அந்த ஸ்கேலர் பிளாட்டில் உள்ள 3 டைப்ஸும் எடுத்து கொண்டு வந்திருக்கேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். நெகட்டிவ் லீனியர் கார்லேஷன், இது எப்படி இருக்குது, ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்காக கிராஃப் ஆரம்பித்து அப்படி போக போக மேக்ஸிமம் பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுறப்ப இந்த மாதிரி இறங்குது. இப்போ ஸ்டார்டிங்கில் நல்லா க்ரோத்தாகவும் இருந்து அப்புறம் இறங்கிக்கிட்டே போச்சு அப்படின்னா நெகட்டிவ் லீனியர் கார்லேஷன். அதுவே பாசிட்டிவ் லீனியர் கார்லேஷன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஸ்டார்டிங்கில் கம்மியாக இருந்து அப்புறம் முன்னேறிக்கிட்டே போச்சு கிராஃபில் அப்படின்னா
அது பாசிட்டிவ் லீனியர் கார்லேஷன். நோ லீனியர் கார்லேஷன்றது இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் பாயிண்டெல்லாம் கொடுக்குறப்ப ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பாக இருக்குது. ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காகவும், ரெண்டாவது இதில் வீக்காகவும், இன்னொன்றில் ஸ்ட்ராங்காகவும், இப்படி மாற்றி மாற்றி இருக்கிறதுனால அதில் மேப் மார்க்கிங்கே நம்ம பாயிண்ட்டை பண்ண முடியாது. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மொத்தமாக எல்லா பாயிண்ட் இங்கேயே அடங்கிருச்சு, இதுலேயும் அடங்கிருச்சு. இங்கே டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்திங்கன்னா கண்டமானிக்கு இருக்குது. ஸோ இது நோ லீனியர் கார்லேஷனில் வந்துடும். இதில் உங்களுக்கு மேப் மார்க்கிங் பண்ணி ஏதாவது பாயிண்ட்டை கொடுத்து என்ன மாதிரி கார்லேஷன் கூட கொஸ்டின்ஸ் வரலாம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு நெகட்டிவ் லீனியர் கார்லேஷன் எடுத்துகிட்டு வந்து அதில் ஸ்ட்ராங், மாடரேட், வீக்னா எப்படி இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். ஸ்ட்ராங்ன்றது பாருங்கள், அந்த கிராஃப் மார்க் பண்ணுறப்ப எல்லா பாயிண்ட்டுமே கிட்டத்தட்ட அதில் லையாக இருக்க மாதிரியும் அதுக்கு நியர்பை இருக்கிற மாதிரி இருக்கிறது ஸ்ட்ராங்கு. மாடரேட்டுன்றது ஓரளவுக்கு நியர்பையாக இருந்தால் கூட அது மாடரேட்டு தான். வீக்குன்றது எல்லாமே ஒரு சர்க்கிள்குள்ளே நம்ம இந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டு வந்திருந்தாலும் கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூஷன் அன்ஈவனாக இருந்தால் அதை வீக்குன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் கர்வ் டிஸ்ட்ரிபியூஷன். நேம்லேயே பாருங்கள், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட கர்வ் டிஸ்ட்ரிபியூஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னாலே 3 விஷயம்: மீன், மீடியன், மோடு. இதை வச்சு மொத்தம் டிஸ்ட்ரிபியூஷன் டைப்பை 3 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. எப்படின்னா நார்மல், அப்புறம் பாசிட்டிவ் ஸ்கியூ, அப்புறம் நெகட்டிவ் ஸ்கியூ. இந்த மாதிரி 3 டைப்பாக பிரித்து அதுக்கு ஷேப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கான ஷேப் பார்த்திங்கன்னா பெல் ஷேப்பில் இருந்தால் அது நார்மலாக, அதுவே பாசிட்டிவ் ஸ்கியூ அப்படின்னா ரைட் டெய்ல் அமைஞ்ச மாதிரி கிராஃப் அமைஞ்சிருக்குமா. நெகட்டிவ் ஸ்கியூன்றது லெஃப்ட் டெய்ல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தில் பெல் ஷேப்பில் எப்படி இருக்கும் அப்படின்னா மீன், மீடியன், மோடு 3மே ஈக்குவலாக இருக்கும். அதுவே பாசிட்டிவ் ஸ்கியூவில் எப்படி அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோடு அடுத்து மீடியன் அதை விட கிரேட்டராக இருக்கும், அதை விட மீன் கிரேட்டராக இருக்கும். நெகட்டிவ் ஸ்கியூவில் என்ன மாதிரி அப்படின்னா நம்மளுக்கு மீன், அதுக்கப்புறம் மீடியன், அதை விட பெருசாக இருக்கக்கூடியது தான் மோடு. இதுதான் இந்த 3 டைப்ஸ். இதை வச்சு கூட கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் கிராஃப்ஸ் அண்ட் எந்த மாதிரிலாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் பார்ப்போம். ஸ்டாட்டிஸ்டிக்கல் கர்வ் டிஸ்ட்ரிபியூஷனில் ஃபஸ்ட்டு டைப் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். அது என்ன ஷேப்? பெல் ஷேப்டுன்னு நான் சொல்லியிருந்தேன். அதில் எப்படி இருக்கும்னா கர்வ் வந்து பெர்ஃபெக்ட்லி சிமெட்ரிக்கலாக இருக்கும். மீன், மீடியன், மோடில் ஒன்று போல் இருக்கணும். ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி எங்கே இருக்கும்னா சென்டரில் இருக்கும். ஃப்ரீக்வன்சிக்கும் வேல்யூக்கும் நம்ம சார்ட் வரைகிற மாதிரி இருக்கும். அதை வரைஞ்சி அதில் மீன், மீடியன், மோடு நம்ம பை யூஸிங் டேபிளோ இல்லைன்னா நம்மளுக்கு நம்பர்ஸ் மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தா அதில் மீன், மீடியன், மோடு கண்டுபிடிச்சி அதை அப்ளை பண்ணுறப்ப அதில் ஃப்ரீக்வன்சி சென்டரில் எங்கே ஹையாக வரும் நம்மளுக்கு கண்டுபிடிக்க கூட கொஸ்டின் கேட்கலாம். இல்லைன்னா நம்மளுக்கு என்ன மாதிரி ஷேப் வரும் அப்படின்ற மாதிரியும் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா எப்படி கேட்கலான்னா நம்மளுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் எந்த மாதிரி அமைஞ்சிருக்கு அந்த மாதிரி கொஸ்டின் வரலாம். நம்ம எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ மீன், மீடியன், மோடு எல்லாமே ஈக்குவலாகவும் இருந்து ஃப்ரீக்வன்சி ஹையஸ்ட்டாக சென்டர்லேயே அமைஞ்சிருந்து அப்படி இருந்தால் அதுதான் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அண்டு பெல் ஷேப்டு கர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டைப் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ்லி ஸ்கியூடு டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது ரைட் ஸ்கியூடு. ரைட் சைடில் அதிகமாக லென்த்தில் போகும். டெய்ல் இஸ் லாங்கர் ஆன் ரைட் சைடு. அதுதான் இதில் உள்ள மீனிங். ஆர்டர் எப்படி நான் சொல்லியிருந்தேன், மோடு அடுத்து மீடியனு, அதை விட பெருசு மீன். அதான் மீன் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதை விட கம்மியாக இருக்கக்கூடியது மீடியனு, அதையும் விட கம்மியாக இருக்கக்கூடியது மோடு. அது 3மே நம்ம மேப்பில் மார்க் பண்ணி அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம பண்ணதுக்கப்புறம் ஒரு கிராஃப் வரும். அதை பற்றின கொஸ்டின் எந்த மாதிரினாலும் வரலாம். ஆனால் அது என்ன விஷயன்றதை இது மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து எல்லா வேல்யூக்குமே ஈக்குவல் ஃப்ரீக்வன்சி இருந்துச்சு அப்படின்னா கர்வே இருக்காது, ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுவும் நம்மளுக்கு கேட்கலாம். இப்போ பொதுவாக நம்மளுக்கு குயிக்காக படிக்கிறதுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சிம்பிளாக பார்த்துக்கோங்க. நார்மல் அப்படின்னா எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். பாசிட்டிவ் ஸ்கியூ அப்படின்னா டெய்ல் வந்து ரைட் சைடு, மீன் வந்து ஹையஸ்ட்டாகவும் இருக்கும். நெகட்டிவ் ஸ்கியூ அப்படின்னா டெய்ல் வந்து லெஃப்ட்லேயும் மோடு ஹையஸ்ட்டாகவும் அமைஞ்சிருக்கும். இதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கர்வ் டிஸ்ட்ரிபியூஷன் மூலமா உங்களுக்கு வரக்கூடிய கொஸ்டினாக இருக்கலாம். நெக்ஸ்ட்டு லாஜிக்கல் கேப்பபிலிட்டி. இதில் 20 மார்க் கேட்குறாங்க. இதில் என்னென்ன டாப்பிக்லாம் கவர் பண்ண வேண்டியிருக்குன்னா பைனரி லாஜிக், இது நம்மளுக்கு புதுசு. சிலாஜிசம், கிளாக்ஸ் அண்ட் கேலண்டர், அசம்ஷன், பிளட் ரிலேஷன், ஃபேமிலி ட்ரீ. அதாவது இதுனா பிளட் ரிலேஷன் அதை தான் சொல்கிறாங்க. ஃபேமிலி ட்ரீயாகவும் கொடுத்து அதில் கேட்குற மாதிரி. சால்விங் லாஜிக் பேஸ்டு பசில், இது எல்லாமே நம்மளுக்கு பழசு தான். இந்த பைனரி லாஜிக் மட்டும் என்னென்னு நம்ம பார்க்கணும். அதே மாதிரி ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பார்த்தோம்னா பேசேஜ் would be given from any subject on history, society, literature, science, technology, culture. Candidate would be required to understand
அண்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸ் ஆன் இந்த டாப்பிக்கில் ஆன்சர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் மெயின் ஐடியா அப்படின்றது உங்களுக்கு எந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னா, ஒரு பேசேஜ் கம்ப்ளீட் பேசேஜாக ஒரு ஸ்டோரியாவோ எந்த மாதிரி கொடுத்துருந்தாலும் அதில் என்ன கருத்து சொல்ல வராங்க, மெயின் ஐடியா என்ன அப்படின்றத பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு முயல் ஆமை கதை தெரியும். அந்த கதையவே இப்போ கொடுத்துருந்தாங்கன்னா அதோட மையப்பொருள் என்ன, அதாவது ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ், அதுதான் அதில் உள்ள மெயின் தீமே. அந்த மாதிரி விஷயங்கள் இதுதான் மெயின் ஐடியான்னு அவங்க சொல்ல வருது. இப்போ ஒரு பெரிய பேசேஜ் கொடுத்துருந்து அதில் நீங்கள் என்ன அப்சர்வ் பண்ணியிருக்கீங்கன்ற மாதிரி கொஸ்டின் இருக்கக்கூடியது மெயின் ஐடியா. அது பேஸ் பண்ணி கொஸ்டின் வரும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டிங் ஐடியா. சப்போர்ட்டிங் ஐடியான்றது வேற ஒன்றும் இல்லை, இந்த மெயின் ஐடியாவை செகண்டரி ஐடியாவாக இருந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது. அதாவது இந்த மெயின் ஐடியாவை ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ்டு டு ப்ரூவ் மெயின் ஐடியா, அதுதான் சப்போர்ட்டிங் ஐடியான்னு சொல்கிறது. கிட்டத்தட்ட ஒரு எவிடன்ஸ்னே வச்சுக்கலாமே, எவிடன்ஸ் டைப், அதுதான் சப்போர்ட்டிங் ஐடியான்னு சொல்கிறது. அப்ளிகேஷன் அப்படின்றது நம்ம அந்த ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ்ன்னு சொல்லியிருந்தேன், அதை நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணோம்னா நம்ம என்ன தான் க்ரோ ஆகிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி போனாலும் ஒரு நிலையான இடத்த அலைவோம். அதுவே வேகமாக நம்ம ஒரு இடத்துல க்ரோ ஆகிறோம்னா நம்ம அதை கால் தடிக்கி கீழே விட போகிறோமோ, ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்ட போகிறோமோ அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இருக்குது. அப்படின்றது நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணுற மாதிரி கருத்தாக இருக்குது. அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அதுதான் அப்ளிகேஷன்றது. லாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது, லாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்ணுற மாதிரியோ கான்ட்ராஸ்ட் பண்ணுற மாதிரி. இப்போ ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க கம்ப்ளீட் ஸ்டோரியாக, ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் ஃபுல்லாக ஸ்டோரி இருக்குது, செகண்ட் பேராகிராஃபில் அதை ரிலேட் பண்ணி ஒருத்தரோட லைஃப் கொடுத்துருக்குன்னா இது ரெண்டுக்கும் மூலியமாக லாஜிக் எந்த மாதிரி உங்களுக்கு தோணுது, இதில் என்ன விஷயங்களை சொல்ல வராங்க அப்படின்ற மாதிரியும் கேட்கலாம். இதுக்கான ப்ராப்ளம் அண்ட் சொல்யூஷன் அந்த லாஜிக் படி பார்த்தோம்னா உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்ற மாதிரி விஷயங்களுமே இந்த லாஜிக்கல் ஸ்ட்ரக்சரில் வரக்கூடியது தான். ஸ்டைல் ஆஃப் த கிவன் பேராகிராஃப், இதில் ஸ்டைல்ன்றது எதை மீன் பண்ணுறாங்கன்னா, ஸ்டோரி என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க, அந்த பேராகிராஃப்ஸ் ஃபார்மலாக இருக்கா, இல்லை சார்காஸ்டிக்காக அதாவது கலாய்க்கிற மாதிரி கொடுத்துருக்காங்களா, இல்லை ஒரு அகாடமிக் ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்களா, இல்லை ஆர்குமெண்டேட்டிவ் மாதிரி, அதாவது யாரையோ பர்சனை வந்து ராங்காக சித்தரிக்கிற மாதிரியே ஸ்டோரி ஃபுல்லாக பேசியிருக்காங்களா, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஸ்டைல் ஆஃப் த கிவன் பேராகிராஃபில் உங்களுக்கு கொஸ்டினாக வரும். இதுதான் அந்த ஒரு பேசேஜை கொடுத்து அவங்க கேட்கக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண விஷயம். இதுக்கு பெஸ்ட்டான வழிமுறை இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெய்லி ஹிந்து நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி பேஸ்டு மாரல் பேஸ்டு ஸ்டோரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்தால் அதை பாருங்கள், ஸ்டோரி வித் மாரல். இது நார்மலாக உள்ள புக்ஸு மற்ற ரெஃபரன்ஸும் எடுத்துக்கலாம், ஹிந்து தான் எடுக்கணும்னு இல்லை. அந்த மாதிரி கொஞ்ச நாள் பழகிட்டு அதுக்கப்புறம் மாடரேட்டாக நம்ம ஸ்போர்ட்ஸ் நியூஸு அப்புறம் மற்ற நியூஸ் எல்லாமே பாருங்கள், அதை வாசிங்க, அது மூலியமாக புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்கனாமி ரிலேட்டடாக பார்க்க ஆரம்பிச்சிருங்க. இருக்கிறதுலே படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா அந்த எக்கனாமி அண்ட் பேங்கிங்கில் தான். டிப்ரிஷியேட் ஆச்சு, அப்போ அப்ரிஷியேட் ஆச்சு, இப்போ கோல்டு விலை கூடி இருந்துச்சு, அந்த அந்நிய செலவணியில் இந்த மாதிரி வந்தது, அந்த மாதிரி வந்தது, நிறைய உங்களுக்கு கஷ்டமாக கொடுத்துருப்பாங்க. அதை கிராப் பண்ணி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம அதன் மூலியமாக தெரிஞ்சுக்கிற விஷயன்றது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டோரி பேஸ்டு போங்க, அடுத்து கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் நியூஸு, நார்மல் நியூஸ்லாம் பாருங்கள். நெக்ஸ்ட்டு எக்கனாமி ரிலேட்டடாக படிக்க ஆரம்பிச்சிருங்க. இதில் நீங்கள் வெல் வேர்ஸ்டு ஆகி அதை கிளியர் கட்டாக உங்கள் மைண்டில் ஏற அளவுக்கு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரீடிங் கம்ப்ரிஹென்ஷன் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு பேங்கிங், எஸ்எஸ்சியில் இதில் அந்த ரீடிங் டைப் ஆஃப் காம்ப்ரிஹென்ஷன் இருந்துச்சுன்னா அதையே ரெஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த பைனரி லாஜிக்கல் கேப்பபிலிட்டியில் என்ன, அது எந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இந்த பைனரி லாஜிக் அப்படின்ற சாப்டரை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் எந்தெந்த மாடலில் வரலாம் அப்படின்னா, டெசிஷன் மேக்கிங் அந்த கான்செப்டில் கொஸ்டின் கேட்கணும்னாலும் கேட்கலாம். ஒரு கண்ட்ரோல் லாஜிக், இந்த சிக்னல் கண்ட்ரோல் லாஜிக், அப்புறம் கன்க்ளூஷன் பேஸ்டு, நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன், இந்த மாதிரியும் கேட்கலாம். ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கிறத வந்து 1-0 நம்ம கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதில் அப்ளை பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. இந்த ஒன்றுன்னு நான் சொல்கிறது எதெல்லாமே மீன் பண்ணுது அப்படின்னா, ஒன்றுன்றது ஒரு விஷயம் ட்ரூ, அப்புறம் அலவுடு, அப்புறம் பாஸ், அப்புறம் எஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒன்றுன்றதை அலோவ் பண்ணுது. 0
அப்படின்றது எதெல்லாமே குறிக்கும் அப்படின்னா இது எல்லாத்துக்குமே ஆப்போசிட். ஃபால்ஸு, நாட் அலவுடு, இதெல்லாமே. இதுலேயே நீங்கள் அண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா கண்டிஷனையுமே மஸ்ட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா அது அண்டில் ஒன்றாவது ட்ரூன்ற மாதிரி கொண்டு வந்துடுவாங்க. எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் மட்டும்தான் அது ட்ரூன்ற மாதிரி வரும். ஆரை பொறுத்தளவு ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலே அது எனஃப். நம்ம ஃபுல் கண்டிஷனுமே அதாவது நமக்கு ஆன்சரே வந்து ஒரு ட்ரூன்னு போட்டுடலாம். இப்போ எப்படி சொல்கிறேன்னா பைனரி லாஜிக் பொறுத்தளவு இப்போ ஏ இங்கே பி இருக்குது. இப்போ இங்கே ஏ அண்டு பி கேட்டிருக்காங்க. அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏஆர்பி கேட்டிருக்காங்க அப்படின்னா இங்கே 1 இங்கே 0ன்னு இருக்குது. ஆண்டில் என்னது எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் அது ட்ரூ. இது ஆண்டு எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபைடா இல்லை. 1 0 இருக்குது, 1 1 இருக்குது. அப்போது ஒன்று வந்து நாட் ட்ரூன்ற மாதிரி இருக்கிறதுனால இது வராது. அதுவே ஏஆர்பியில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் இருந்தாலே எனஃப். ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது, அதான் 1. அப்போது இது வரும். இந்த மாதிரி தான் லாஜிக் உங்களுக்கு கேட்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இது ஆல்ரெடி வந்து லாஜிக்கலில் வச்சு அந்த 20 மார்க்கில் ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டினுக்கான சான்சஸ் தான் இருக்குது. ஏன்னா அது போகவே நம்மளுக்கு டாபிக் நிறையா இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் நாட்டுன்றது அப்படியே ரிவர்ஸாக வரப்போகுது. இப்போ ஏக்கு 1 அப்படின்னா நாட் அந்த கேட்டை பொறுத்தளவு நாட் ஆஃப் ஏ இல்லை ஏ இல்லாமல் இருக்குது அப்படின்றதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக போடுற மாதிரி வரும். இதெல்லாம் கம்பைன் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதில் எதுவுமே நம்ம எக்ஸ்ட்ரா ஃபேக்டை அஸ்யூம் பண்ணக்கூடாது. இதில் கன்க்ளூஷன் பேஸ்டு, ஸ்டேட்மெண்ட் பேஸ்டில். இதில் உங்களுக்கு எப்படி கொஸ்டின் வரலன்னா இந்த சிலாஜிசம் டைப்பில் சம் ஏஆர்பி பிஆர்ஏ அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் இது இதாக இருக்குது, கொஞ்சம் அதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அதில் ஆண்டு ஆர் அப்ளை பண்ணுற மாதிரி உங்களுக்கு வரும். இல்லை நாட்டை உள்ள அப்ளை பண்ணுற மாதிரி வரும். அந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். அடுத்து 3rd செக்ஷனாக அவங்க கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்டல் ரீசனிங். இதில் என்ன இருக்குது? அனலாகி, ஐடென்டிஃபையிங் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் 2 ஐட்டம்ஸ் அண்ட் அப்ளைங் இட் டு அனதர் பேர். இது நம்ம ஆல்ரெடி ரீசனிங்கில் படிக்கிறது தான். சேம் டைப் ஆஃப் ரீசனிங் தான் வந்திருக்கு, பிரச்சனை இல்லை. சீரியஸ் கம்ப்ளீஷன், ஐடென்டிஃபைங் தி பேட்டர்ன் இன் ஏ சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் அண்ட் ப்ரெடிக்டிங் த நெக்ஸ்ட் ஸ்டெப். நம்பர் சீரியஸ் தான் இந்த மாதிரி வேர்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றுமே இல்லை. சால்விங் கோடிங் டீகோடிங் டைப் கொஸ்டின். கோடிங் டீகோடிங் நம்ம ஆல்ரெடி இப்போ சிம்பிளுக்கு ஏக்கு வந்து இந்த சிம்பிள் அப்படின்னா பிக்கு இதுன்னு கொடுத்துருக்காங்கன்னா ஏ அண்ட் பி அப்படி கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கிற மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம்ல, சேம் டைப் கொஸ்டின்ஸ் தான். சால்விங் ரேங்கிங் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இங்கே வந்து ப்ரீவியஸ் ஆர்ஆர்பி கொஸ்டினில் ஃபாலோ ஆகிற பேட்டர்ன் தான். ஒரு சில டாபிக் தான் வந்து நியூவாக ஆட் பண்ணியிருக்காங்க. நியூவாக ஆட் பண்ணியிருக்கிறது எல்லாமே நான் ஒரு பேசிக்காக ஆல்ரெடி இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நமக்கு செக்ஷன் கண்ட்ரோலருக்கு டேட் வேறு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ எக்ஸாம் வந்து கம்மியான டேஸ் தான் இருக்குது. எக்ஸாம் ஈஸியாக வருமா டஃப்பாக வருமா அப்படின்ற குழப்பம் நிறைய பேர்கிட்ட இருக்கும். கண்டிப்பாக நான் என்ன சொல்கிறேன்னா கால்குலேட்டிவாக தான் வரும். யார் அதிகமாக கால்குலேட்டிவ் கொஸ்டின்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். அதுக்கு அடாப்ட் ஆகாமல் ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருந்தால் அது டஃப்பாக இருக்கும். இது எதனால் நம்மளால் சொல்ல முடியுது அப்படின்னா 100 மார்க்குக்கு நம்ம 90 நிமிஷம் எழுதிக்கிட்டு இருந்தோம், குரூப் டியாக இருக்கட்டும் என்டிபிசியாக இருக்கட்டும். ஆனால் இப்போ 120 மினிட்ஸ் தராங்கன்னா சும்மா எக்ஸ்ட்ரா 30 நிமிஷம் எப்படி தருவாங்க? கண்டிப்பாக எக்ஸாமில் நிறையா கால்குலேஷன் பண்ணுற மாதிரி தான் கொடுப்பாங்க. அதை நம்மளுக்கு சமாளிக்க தெரியுதான்னு தான் பார்ப்பாங்க. ஏன்னா ஒர்க்குமே அந்த மாதிரி தான். செக்ஷன் கண்ட்ரோலர் வந்து மைண்டை அடாப்ட் பண்ணி நிறையா விஷயங்களை கேதர் பண்ணி ஒரு முடிவு எடுக்கணும். டிசிஷன் மேக்கிங்கிறது ரொம்பவே இங்கே இம்பார்ட்டண்ட்டு இந்த ஒரு ஜாபில் செக்ஷன் கண்ட்ரோலருக்கு. ஸோ அதுக்காக தான் அவங்க மைண்டை அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த அளவுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாம் மாற்றி வைக்கிறாங்க. நம்ம அந்த அளவுக்கு ப்ரிப்பரேஷன் கால்குலேஷனில் கொடுத்துட்டோம் அப்படின்னா இதை கிராக் பண்ணிடலாம். ஸோ எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு போயிருங்க. நிறையா ப்ராப்ளம்ஸ் எடுத்து போட்டு பாருங்கள். சார்ட்டாக இருக்கட்டும், கர்வாக இருக்கட்டும், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். காம்ப்ரிஹென்ஷன் ரீடிங் எல்லாமே நல்லா நீங்கள் டெப்த்தாக படிச்சுக்கிட்டே இருக்க உங்களுக்கு நிறையா புரிய வரும். மாரல் என்னன்னு தெரிய வரும். அவங்களோட ரீடிங் ஸ்கில்லும் இம்ப்ரூவ் ஆகும். அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கால்குலேஷனில் உங்களுக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ் ஆன்சர் வராட்டியுமே உங்களுக்கு இங்கிலீஷாவது காப்பாற்றும். அதுலேயுமே நம்ம லீடு வைக்க முடியும். Thank you friends. Let's track and crack. For more videos, like, share and subscribe to our Rail Gold channel.